So hi guys, welcome back to சுமிதா ஞானசேகர். வெயில் கொளுத்திக்கிட்டு எரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வெயிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து நல்லா ஜில்லுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் நல்லா உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஜில்லு ரொம்ப ரொம்ப ஜில்லான வந்து ஊற்றிக்கோங்க உடம்புக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏசி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கதவை மூடி வைங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மோரை தான் பார்க்க போகிறோம். மோர் எப்படி போடுறதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு மோர் எப்படி தெரியுமா போடணும், அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் தயிர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோர் செய்யறதுக்கு வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த வெயில்லேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது கைஸ், அப்படியாப்பட்ட மே மாதம் வெயில். ஸோ இந்த ஃபுல் பேக்கெட் தயிரையும் தயங்காமல் ஊற்றுங்க. சூரியன் மட்டும் யாருன்னா மனுஷனாக இருந்தாங்கன்னா அவங்கள புட்டுப்பா இந்த ஊரே விளாசிடும். கண்ணு வேற நல்லா எரியுது. இந்த வெயிலில் கண்ணை காமிச்சிங்கன்னு வைங்களா, அப்படி ஒரு எரியும். அதுக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணுறதுங்க கைஸ், செம்மையான எரிச்சல். ஸோ இதுக்கு மேலே எங்கள் அம்மா ஃபோன் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் உங்கள்கிட்ட இப்போயே சொல்லிடுறேன், இந்த கிளாஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்றாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஸ்பூன் உப்பை இதில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சொட்டு மாறாமல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து நல்லா கலக்கி உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அது மாதிரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் இது 3மே பண்ண போகிறேன். ஸோ பாய் கைஸ். எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போனா சக்ஸஸ். ஸோ 1 டீஸ்பூன்னா இவ்வளோ எடுத்துக்கோங்க. இவ்வளோ இப்போ 1 ஸ்பூன் எடுக்கிறீங்களா, அதில் இப்போ கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி 1 பிஞ்சு எடுத்துட்டு மற்ற எல்லா உப்பையும் போட்டுட்டு இந்த 1 பிஞ்சு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா கலக்கிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நல்லா இதை நான் கலக்கி விட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நல்லா கலக்கிட்டு ஒரு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் இவ்வளோ எடுத்து அப்படியே அந்த கரண்டியை உள்ளே விட்டு கலக்கிக்கோங்க. மித்தூள் வந்து தட்டு வச்சா எங்கள் அண்ணன். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு மோர். இப்போ இதை வந்து நம்ம குடிக்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து இது பேர் பட்டர் மில்க். அதுக்குன்னு கூட பட்டர் சேர்த்துறாதீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப தரவாக இருக்கு. ஸோ பாய் கைஸ். இருங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஏசியில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம்.